ஸ்ருதியும் பாட்டியும் பழைய ஃபோட்டோவெலாம் பார்த்துட்டு நீங்கள் சூப்பராக இருக்கீங்க பாட்டி அப்படின்லாம் ஸ்ருதி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆமாம், ரவி பார் மூக்கு வடிஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்லாம் சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. கார்லேருந்து முத்து, மனோஜ் அவங்க அப்பா அம்மா 2 பேரும் உள்ளே வந்துட்டு சந்தோஷமாக வர்றாங்க. ஏன்னா முத்து வந்து காரை குலுங்கி ஓட்டதுன்னு 2 பேரும் சேர்ந்து வந்துட்டாங்க, பேசிக்கிட்டாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம். அப்போ வந்து தண்ணி கொண்டு வாங்குறாரு, தண்ணி சந்தோஷமாக வந்து கொடுக்குறாங்க. விஜயாவோட பொட்டு வந்து அப்பா மேலே ஒட்டியிருக்கு பாரு அப்படின்னு முத்து வந்து சொல்கிறாரு. மீனா ஆமாங்க அப்படின்னு 2 பேரும் அதை சொல்லி சிரிக்கையும் அந்த பொட்டை எடுத்து வச்சு குடும்பமே சந்தோஷமாக இருக்கிறாங்க. அப்போ பாட்டி ஊருக்கு கிளம்பிடுறாங்க. நைட்டு வந்து மனோஜுக்கு தூக்கமே வர மாட்டேங்கி. என்னன்னு கேட்டால் அந்த பேப்பரில் உன்னை சுற்றி இருக்கிறவங்களால பிரச்சனை வருங்கிறத வந்து நினச்சி பார்த்துட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி வெளியில் வாங்கம்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லியும் என்னம்மா அப்படின்னது என்னால் சுற்றி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லியிருக்கிறாங்கம்மா அப்படின்னு அந்த பேப்பரை காட்டினது எல்லாம் நீ தாண்டா பண்ணியிருப்ப அப்படின்னது இப்போ தான் தெரியுது உங்களால் தான் பிரச்சனையோ அப்படின்னது வேகமாக விஜயை வந்து சப்புன்னு மனோஜை அடிப்பாங்க. அதுக்கப்புறம் காலையில் முத்து வந்து புதுசாக ஒரு டிரைவரை நான் கூப்பிட்டு வந்திருக்கேன்ப்பா உங்கள் கையால் அந்த சாவியை அவங்கக்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இது பண்ணிவிட்டு அந்த உண்டியலில் போட்டு வீடு கட்டணும்னு. ஆமாம், பெரிய வீடு கட்டுறாங்க அப்படின்னு விஜயா சொல்லுவாங்க. மனோஜ் சாமியார் மாதிரி விபூதி பூசிட்டு வீட்டுக்குள்ளே வருவார். பயங்கரமாக இருக்கும், பார்க்குறக்கே ஷாக்காக இருக்கும். இப்படி தாங்க ப்ரமோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி எபிசோடு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு